வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என் நலமுடன். என் பெயர் பாஸ்கரன் மாணிக்கம். I am the founder and principal of School of Spiritual Sciences. The school வந்து ஆரம்பிச்சது வந்து 7th of May 2024. But இன்னைக்கு தான் வந்து the 9th of June 2024. We are doing the launching of the school, and it will be inaugurated by YB Tuan Prabhakaran. The purpose of the school, in the school வந்து நம்ம வந்து என்னத்துக்கு ஆரம்பிச்சோம்னா வந்து இது ஒரு ஏன்ஷியன்ட் குருகுலம் கான்செப்ட். ஆனாக்கா வந்து நம்ம என்னன்னா சுருக்கி வந்து இது ஒரு வீக்கெண்ட் ஸ்கூலாக நடத்துகிறோம். இதோட பர்பஸ் வந்து என்னன்னா வந்து டு ப்ரொமோட் த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது ஆன்மீகம்னா என்னான்னு வந்து அப்படியே நம்மளோட குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம பெரியாருக்கும் சரி, நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரே ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த ஸ்கூலை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்கூலு வந்து எந்த ஒரு மதமோ இல்லை எந்த ஒரு ரேஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, இது வந்து இட்ஸ் பியாண்ட் ப்ராக்டிசஸ், சச் ப்ராக்டிசஸ். இதோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா வந்து நம்மளோட கலாச்சாரத்தை வந்து கரெக்டாக அந்த ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட்ஸில் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் பெரியாளுங்களுக்கும் சொல்லணும். ஓகே, ஏன்னா வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தான் வந்து நம்ம முழுமையாக பார்த்தோன்னா வந்து இதுக்குள்ளார அவ்வளோ லாஜிக் அண்ட் சயின்டிஃபிக் அடங்கி கடந்திருக்கு. ஓகே, ஆனாக்கா வந்து வி ஹவ் லாஸ்ட் திஸ் நாலேஜ். இந்த நாலேஜ் வந்து போய் சேரணும்னா வந்து கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கணும்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, இந்த ஸ்கூலோட ஒரு பெரிய மகத்துவம் என்னன்னா வந்து நாங்கள் வந்து நடத்த போகிற கிளாஸஸ் எதுக்குமே வந்து நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. The school will run on a donation basis. Okay, அதாவது வந்து யார் டொனேஷன் கொடுக்குறாங்களோ அந்த டொனேஷனை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் நடத்த போகிறோம். மெம்பர்ஷிப் ஃபீஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 10 வெள்ளி தான் வந்து பெர் மந்த் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க, நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ தரமான கிளாஸ் நம்ம நடத்த போகிறோன்னு. அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோதான். ஓகே, ஏன்னா வந்து இந்த நாலேஜ், இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நாங்கள் கண்டிப்பாக வந்து விருப்பப்படுறோம். இதில் கண்டிப்பாக வந்து நாங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வந்து நாங்கள் வந்து கேட்போம். YB பிரபாகரன் வந்து இதை லான்ச் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி. அதே மாதிரி வேறு நிறையா பேருங்கெல்லாம் வருவாங்க. அவங்களோட ஆறுதலில் வந்து இந்த ஸ்கூலு நல்லபடியாக நடக்கணும்னு. என்னையை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கணும்னா வந்து என் பேர் பாஸ்கரன் மாணிக்கம். நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தேன், ஒரு லாயராக இருந்தேன். நான் 17 வருஷம் வந்து லா வந்து யூகேயில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு மலேசியாவில் ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் இந்தியாவில் போய் நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் யோகிக் சயின்சஸ் இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரை ஒன்று போனேன். அதாவது வந்து நிறைய ஆசிரமங்கள் இந்தியாவில் வந்து நிறைய ஆசிரமங்களை சுற்றி ரிஷிகேஷ் வரைக்கும் போய் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கற்றுக்கிட்டு வந்துட்டு நான் இது வந்து இங்கே மலேசியா மக்களுங்களுக்கு வந்து இதை நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட விருப்பம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் வந்து வேதாதிரி மகரிஷியோட கல்வியில் முடிச்சிருக்கேன். நான் அதோட ஸ்ரீ ஆரோபிண்டோ ஆஷ்ரம் பாண்டிச்சேரியில் வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து பணிபுரிஞ்சு இந்த இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்ம ப்ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அது என்னோட நம்பிக்கை. அது வந்து மக்களுங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஆறுதல் கொடுக்கணும். இந்த ஸ்கூலோட நம்பிக்கை என்னன்னா வந்து வெறும் KL மட்டும் இல்லாமல், வெறும் KL ஸ்லாங்கூரில் மட்டும் இல்லாமல் வேறு ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு திறந்து நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட நம்பிக்கை. இந்த ஸ்கூலில் வந்து இது நாங்கள் ஒரு குருகுலமாக அதை நடத்துகிறனால வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து ஒரு 10 எஜுகேஷனலிஸ்ட் இருக்காங்க. ஓகே, எல்லாருமே வந்து யோகா துறையில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறவங்க தான். ஓகே, எல்லாருமே வந்து லாயரு, இந்த மாதிரி டிப்ளமா, அட்லீஸ்ட் வந்து ஒரு டிகிரி அளவுக்கு முடிச்சிருக்கிறவங்கள தான் வந்து நம்மளோட எஜுகேஷனலிஸ்டாக நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்கிறோம்.
இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்கப்படும்னா வந்து 3 விஷயங்கள் வந்து இங்க சொல்லி கொடுக்கப்படுறாங்க. ஓகே, ஏன்னா வந்து இந்த இந்த ஆன்மீகம்னு வரமாது வந்துங்க, இது வந்து பாடி மைண்ட் சோல் இது 3ம் கலந்தது தான் வந்து யோகா, அதாவது ஸ்பிரிச்சுவல் படைப்பு பாருங்களேன். அப்போ வந்து இது வந்து ஒரு வீக்கெண்ட் கிளாஸாக இருக்கிறனால இது ஒரு 3 ஹவர் கிளாஸ். இந்த 3 ஹவர் கிளாஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஒரு 1 ஹவர். இந்த 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யோகா சொல்லி கொடுக்கப்படும். இந்த யோகாக்குள்ளார என்ன இருக்கணும்னா வந்து ஆசனங்கள் இருக்கு, பிராணாயாம், அதாவது எப்படி ஒருத்தவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு மூச்சு இது பண்ணணும், பந்தாஸ், முத்ராஸ், சிம்பிளிஃபைட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், கொஞ்சம் வயது உள்ளவங்களுக்கு வந்து இந்த சிம்பிளிஃபைட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த யோகாக்குள்ளார அடங்கியிருக்கு. அடுத்த செக்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கோட் ஆஃப் கண்டாக்ட். இந்த கோட் ஆஃப் கண்டாக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனிதன் வந்து அன்னாட வாழ்க்கையில வந்து அவங்க எப்படி வந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு திருக்குறள் இருக்கு, நம்மளுக்கு வந்து பகவத்கீதை இருக்கு, வேதங்கள் இருக்கு, யோக சுத்திரங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம சுருக்கி ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறோம். இப்ப பகவத்கீதை வந்து 700 ஸ்லோகாஸ் இருக்குன்னா 700 ஸ்லோகாவும் சொல்லி கொடுக்க போறதில்ல. ஆனாக்கா அந்த 16 சாப்டர்ஸை வந்து அழகா சுருக்கி நம்ம மக்களுங்களுக்கு, இந்த ஆர்டினரி பர்சன், இந்த லே பர்சனுக்கு புரியுற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். 3வது நீங்க செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த இறை சக்தியை வந்து நம்மக்குள்ளார இருக்கிற இந்த இறை சக்தியை வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பல பயிற்சிகள். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் மகான் கொடுத்த அனாபனா, விபாசனா, அதே மாதிரி வேதாதிரி மகரிஷி கொடுத்த பல ஒரு 9 மெடிடேஷன் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் மகானோ ஒரு குருவும் வந்து பேஸ் பண்ணலை. எல்லா குருவும் என்ன நான் சொல்லியிருக்காங்க, நல்லது சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இங்கே கற்றுக் கொடுக்கப்படும். ஓகே, இதுதான் இன்னொரு பெரிய பெரிய மகத்துவம் வந்து இதுதான். ஓகே, ஸோ நீங்கள் எந்த குருவை நீங்கள் நம்பினாலும் சரி நீங்கள் வரலாம். ஓகே, அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லா எஜுகேஷனலிசமும் வந்து எல்லாமே வந்து இந்த துறையில் வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான். ஈவன் வந்து ஜோதிகம் கூட நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த ரேடியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் கூட வந்து உங்களை எப்படி தாக்கும், அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கூட அதுக்கு கூட மிஸ்டர் கமலநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து குவாலிஃபைட் பர்சன் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு லாஜிக்கலாக இந்த ஆன்மீகத்தை எப்படி கொண்டு போனோம், அதுதான் எங்களோட நோக்கம். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து சேரும். உங்களோட ஆதரவு மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும். நன்றி.